யார கேட்டாலும் இந்த வருஷம் பொங்கல் வின்னர் வந்து நம்ம ஜீவா அண்ணாவோட தலைவர் தம்பி தலைமையில் படம் தான் சொல்றாங்களே அப்படின்னு இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி ஃபேமிலியோட இந்த படம் தியேட்டர்ல பார்த்தேங்க. தியேட்டர்ல பார்த்த அப்புறம் எனக்கு இந்த படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்றேன் வாங்க. அது படத்துல நம்ம இளவரசு சார் வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவர் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா நடத்திருக்கான அந்த பொறுப்பை யார்கிட்ட தரானா அந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்க நம்ம ஜீவா அண்ணாட்ட தராரு. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம இளவரசு சார் அவர் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்க அதே நல்ல அவர் பக்கத்து வீட்டுல இருக்க நம்ம சின்ன தம்பி ராமேஸ்வரோட அப்பா இறந்து போறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த படத்துல இருக்க காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இந்த படத்தோட பெரிய பாஸ்ட்னே சொல்லுவேன். ஏன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் சிரிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணல இருந்து அந்த இன்ட்ரோல் சீன் வரைக்குமே காமெடி சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லா ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. பட் நீங்க படம் முடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே உங்க மனசுல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸையும் ரொம்ப யூனிக்கா எழுதிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேய்ச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். இது போக இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ரெட்ரோ சாங்ஸ் இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை டைம் டியூரேஷனே ரொம்ப கம்மி தாங்க. அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பீடா போன ஒரு ஃபீல் தந்துச்சு. அந்த லாகினஸ் ஃபீல் எனக்கு தரவே இல்லைங்க. பட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணுச்சுங்க. ஏன்னா செகண்ட்